தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலையாளி திருவேங்கடம் என்கவுண்டர் தொடர்பாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் திருவேங்கடத்திடம் 3 நாட்களாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் திருவேங்கடத்திற்கு மிக முக்கிய பங்கு உள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கை பின்னால் இருந்து தாக்கி முதலில் காலில் அரிவாளால் வெட்டியது திருவேங்கடம்தான் எனவும், வழக்கறிஞர் அருள் ரவுடி திருவேங்கடம் மூலமாகவே கூலிப்படையை தயார் செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு திட்டம் தீட்டிய வழக்கறிஞர்கள் அருளும் திருவேங்கடமும் மிக நெருங்கிய நட்பு கொண்டவர்கள் என்றும், வழக்கறிஞர் அருள் ரவுடி திருவேங்கடத்திடம் கடந்த 1 மாத காலமாக அதிகம் பணம் புழங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கறிஞர் அருள் ரவுடி திருவேங்கடம் மூலமாகவே கூலிப்படையை தயார் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொலைக்கான உண்மை காரணம் வழக்கறிஞர் அருள் ரவுடி திருவேங்கடத்திற்கு மட்டுமே தெரிந்திருப்பதாகவும், காவலில் எடுத்து விசாரித்த போது கொலைக்கான காரணத்தை தெரிவிக்காமல் இழுத்தடித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு திட்டம் தீட்டிய வழக்கறிஞர் அருளும் திருவேங்கடமும் கடந்த 2 மாதமாக மிக மிக நெருங்கிய நட்பில் இருந்து வந்ததாகவும், பெரும் பணப்புழக்கத்தினால் இருவரும் பல்வேறு மது அருந்தும் ஆலைகளுக்கும் சென்று வந்தது தெரிய வந்துள்ளது. போலீசார் பல வழிகளில் முயன்றும் கொலைக்கான காரணத்தை அருள் திருவேங்கடம் தெரிவிக்கவில்லை எனவும், கொலைக்கான பின்னணி உதவியர்கள் விவரங்களும் அருள் திருவேங்கடத்திற்கு மட்டுமே தெரிந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் பொன்னை பாலு A1ஆக சேர்க்கப்பட்டிருந்தார். அவர் ஆற்காடு சுரேஷின் தம்பி எனவும் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது பொன்னை பாலுவை காட்டிலும் அருளும் திருவேங்கடமும் முன்னிலை வகிக்கிறார்கள். இவர்கள் இருவரும் தான் இதற்கு திட்டம் தீட்டியதாகவும், படுகொலைக்கு மிக முக்கிய காரணம் இருவர் தான் என்பதாகவும், இதில் ஒருவர் நேற்று என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.